மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நேயர்கள் காத்திருக்கிறார்கள். முதலாவதாக நமது இணைப்பில் காஞ்சிபுரத்திலிருந்து பாலாஜி என்ற நேயர் இணைந்திருக்கிறார். பாலாஜி வணக்கங்க. புதிய தலைமுறைக்கு வணக்கம். வணக்கம் பாலாஜி. நேற்று இரவு 8 மணிக்கு தான் இந்த நியூஸ் நான் டிவியில பார்த்தேன். எங்க வீட்டுல எங்க அப்பா இருந்தப்போ என்ன துக்கத்துல இருந்தனோ அந்த துக்கத்துல ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதரை பார்க்க முடியுமோனா உலகத்துல நான் பார்த்தது கிடையாது. நான் பிறப்பதற்கு முன் காமராஜரை வரலாறு படித்து இருக்கேன், அவருடைய படத்தை பார்த்துருக்கேன். அடுத்தது உருவமாக பார்த்தது JP அப்துல் கலாம் அவர்களை தான். அவரை எத்தனை வார்த்தைகளால் வர்ணித்தாலும் அவர் செய்த நற்காரியங்களும் நாட்டின் மேல் வைத்துள்ள பற்றை எவராலும் மறுக்க முடியாது. இதை சொல்லும் போது என் உடலெல்லாம் சிதறிருக்கிறது, பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை இந்த நாடு இழந்து விட்டது. அவருடைய செயல்களை பார்த்து இங்கு உள்ள அரசியல்வாதிகள் அனைவரும் நடக்க வேண்டும். இவர் போல ஒரு நல்ல மனிதர் இன்னொரு முறை பிறந்து இந்த இடத்தை நிரப்புவாரா என்பது சந்தேகத்துக்குரியதுதான். அற்புதமான ஒரு மனிதரை இந்த நாடு இழந்து விட்டது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாலாஜி, கலாம் குறித்த உங்களுடைய இரங்கலுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து புனிதா காத்திருக்கிறார். புனிதா. ஹலோ புனிதா, நீங்க தொடர்ந்து பேசலாம். இப்படி ஒரு இழப்பு நம்மளால தாங்க முடியாம ஒரு இழப்பா இருக்கு. அப்துல் கலாம்ன்றவர் உலக மேதையாக தான் இருந்தாரு. அவரு மாதிரி ஒரு தலைவரை யாராலும் இனிமே பார்க்கவே முடியாது. அவரு தலைவரா இருந்ததை விட எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியான தலைவரா இருந்தாரு. அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய பொன்னான வார்த்தைகளால அதை நம்ம சொல்லியே ஆகணும்ன்றதுதான் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். எல்லாரும் மாதிரியும் இல்லாம அவர் ஒரு தனித்தன்மையோட எல்லாரும் மனசுலயும் நிறைஞ்சிருக்காரு. இப்படி ஒரு தலைவரை நம்ம நாடு இனிமே பார்க்குங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இப்படி ஒரு தலைவரை இழந்த இழப்புல எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம சங்கடத்துல இருக்கிறோம். புதிய தலைமுறையோட சேர்ந்து இந்த அனுதாபத்தை நாங்க பகிர்ந்துக்கிறது எங்களுக்கு சங்கடமாவும் இருக்கு. அந்த ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலியிலையும் கலந்துக்கிட்டதுல எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ரொம்ப நன்றி. இப்படி ஒரு தலைவரை நம்மளால இனிமே பார்க்கவே முடியாதுங்கிறத ஆழ்ந்த வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி வினிதா. அடுத்ததாக புதுச்சேரியிலிருந்து பக்தவச்சலம் இருக்கிறார். பக்தவச்சலம். ஹலோ பக்தவச்சலம், பேசுங்க. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து பக்தவச்சலம் பேசுறேன். பேசுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்க. ஓகே. நான் காமராஜரை சந்திச்சிருக்கிறேன், அந்த சின்ன வயசுல நேருவை சந்திச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் நம்முடைய மக்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கு அரவிந்தர் கண் மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு வந்திருந்தார். எளிமையின் உருவம். ஒரு விஞ்ஞானி என்ற என்பது போல அல்ல, மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஏதாவது மாணவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இருந்தவோ இதயம் உறங்கிவிட்டதே என்று பார்க்கும்போது நாம் அவருக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் மாணவர்கள் செல்வங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தரை வழங்குகின்ற அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்காக நாம் இறைவனை இறைஞ்ச வேண்டும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். இப்படிப்பட்ட தலைவர்கள் நட்சத்திரங்கள் போல் 1000 தலைவர்களுக்கு துருவ நட்சத்திரம் போல் உள்ளவர் அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய மறைந்த குடியரசுத் தலைவர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். பேச முடியவில்லை. அடுத்ததாக நேயர் சிங்கப்பூரில் இருந்து கார்த்திகேயன் என்ற நேயர் காத்திருக்கிறார். கார்த்திகேயன். மேடம் வணக்கம். மேடம், நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் கார்த்திகேயனுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அளிப்பதற்கு முதல் முறையாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் என்ன, யார்கிட்ட என்னோட ஆதங்கத்தை சொல்ல முடியாம நேற்று நைட்ல இருந்து தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. போன தலைமுறையில எப்படின்னு தெரியல, இந்த புதிய தலைமுறையை விட்டுட்டு இந்த தலைமுறையில இது போன்ற ஒரு தலைவரை கண்டிப்பா நம்ம பார்க்க முடியாது. இன்னும் வரப்போற தலைமுறையிலையும் சரி இது போன்ற ஒரு தலைவரை நம்ம பார்ப்பது மிகவும் அரிது. இதுக்கு காரணம் ஒன்று இல்லைங்க, நிறைய சொல்லலாம்.
ஒண்ணு வந்து ஒரு சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தில இருந்து வந்து பேப்பர் போட்டுட்டு படிச்சு, ஏன்னா நான் இவர் மாதிரியே வாழ்ந்து நான் முன்னேறி வந்தவன் தான். ஸோ என்னுடைய படிப்பறையில வந்து பாத்தீங்கன்னா இவரோட வாசகம் தான் இருக்கும் எப்பவுமே. ஒரு நாள் விச்சயம் முடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லி. அது இன்னும் நான் என்னோட இங்க சிங்கப்பூர்லயே அந்த வாசகத்தை, அந்த போட்டோ, அவரோட போட்டோவோட வச்சுதான் டெய்லி என்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். ஸோ இவர் வந்து இளைஞர்களுக்காகவே பிறந்தவர் தான் நான் சொல்லுவேன். இது நிறைய தலைவர்கள் இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். பட் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பொதுமக்களுக்கு சொல்ற விதம் வேற. பட் இவர் சொன்ன விதம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். நீங்க அவருடைய ஒவ்வொரு முறையும் அவருடைய பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவருடைய மக்களுக்காகவும் இருக்கட்டும், இளைஞர்களுக்காகவும் குறிப்பாக இருக்கட்டும், அவர் சொல்ற கருத்துல பாத்தீங்கன்னா அவர் முகத்துல ஒரு அவ்வளவு ஒரு சீரியஸ்னஸ் தெரியும். நீங்க நான் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன கருத்தை சொல்ல விரும்புறாரோ அதனுடைய அதை ரியலைஸ் பண்ணி அந்த கருத்தை சொல்லுவார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உடனே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து 2 கவலைங்க. ஒன்று, அவரை நான் வாழ்நாள்களை எப்படியாவது அவரை நேரில் சந்திச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன், அது முடியாமல் போயிருச்சு. 2வதா அவர் இன்னொரு முறை ஜனாதிபதி ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அந்த வாய்ப்பு கிடைச்சும் அவரால் அவர் அந்த பதவிக்கு வர முடியாத சூழ்நிலை வந்துருச்சு அந்த சமயத்தில். ஸோ இந்த 2 கவலை தான். ஸோ அவரை இன்னொரு முறை அவரை மாதிரி ஒரு மனிதரை பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது கண்டிப்பா. ஸோ அவருடைய ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையும். ஸோ அவர் தமிழகத்தில் ஒரு குடிமகனா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. நன்றி கார்த்திகேயன், நன்றி. அடுத்ததாக ஓமலூரில் இருந்து வள்ளி என்ற நேயர் காத்திருக்கிறார். வள்ளி, வணக்கம் மேடம். வள்ளி, உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். முதல்ல நான் வந்து புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. எங்களுடைய துக்கத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. உலகத்திலேயே சிறந்த மனிதர்னு பார்க்கணும்னு சொன்னா அப்துல் கலாம் சொல்லலாங்க. ஐயா வந்து குழந்தைத்தனமானவர். பேசும் பொழுது எளியவர்களும் ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அந்த தொனி, அவருடைய மனிதாபிமானமா செயல், மதம், இனம், மொழி இது எல்லாத்தையும் தாண்டிய அவருடைய அந்த அப்ரோச் வந்து வேற யாராலும் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாதுங்க. நேற்று அவர் இறந்த செய்தி கேட்டு எங்க குடும்பத்துல நான், என் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டோம். வாழ்நாள்ல ஒரு முறையாவது அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா பார்க்க முடியாம போயிடுச்சு. ஏழை குடும்பத்துல பிறந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் ஆக முடியுமான்னு நம்ம யோசிப்போம். ஆனா அதை செயல்படுத்தி காமிச்சவர். அது மட்டும் இல்ல, இந்தியா வல்லரசு நாடாகணும்னு கனவு கண்டவர். இளைஞர்கள், குழந்தைகள்ல இருந்து அனைவருக்கும் பிடிச்ச ஒரு மனிதர். அவரை இழந்துட்டு வர்ற இந்த இந்தியாவுக்கு எங்களுடைய இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா சக மனிதரா மக்களிடையே வாழ்ந்த ஒரு பெரிய மாமேதை. அவரு மட்டும் உயிரோடு இருந்திருந்தா 2020 இந்தியா நிச்சயமா ஒரு வல்லரசு நாடா ஆயிருக்கும். அதை நினைச்சு பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருந்து இளைஞர்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலை கொண்டு வருவாருன்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு இப்படி அவருக்கு பிடித்தமான அந்த மீட்டிங்ல அந்த குழந்தைகளோட பேசும் பொழுது அதே இடத்துல அவருடைய உயிர் பிரிஞ்சதை நினைக்கும் போது ரொம்ப மனசு வருத்தமா இருக்குங்க. பார்க்க முடியாத ஒரு பெரிய மாமேதை. இழந்து வர இந்திய மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஆஸ்திரேலியாவில இருந்து ரகுபதி என்ற நேயர் இணைந்திருக்கிறார். ரகுபதி, வணக்கம் மேடம். ரகுபதி வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம் மேடம், என் பேர் ரகுபதி. நான் தெற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்திலிருந்து பேசுறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை முன்மாதிரியாக கொண்ட கோடிக்கணக்கான மாணவர்களில் நானும் ஒருவன். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். கனவில் இருந்து இன்னும் எழவில்லை, கனவு முடியும் நேரம் எங்கள் கனவின் நாயகன் நீர் எங்கே? மண்ணில் இருந்து விண்ணுக்கு ஏதினீர் ஏவுகணைகளை, இனி விண்ணில் இருந்து மண்ணுக்கு தருவீர் உங்கள் நல்லாசிகளை. அவர் கண்ட கனவுகள் அனைத்தும் மெய்பட வேண்டும், அப்போதுதான் அவரது ஆன்மா சாந்தியடையும். நம் நாடு நமது பெருமை என்ற எனது நூலுக்கு முகவுரை அவர் தருவார் என எண்ணிய வேளையில் முடிவில்லா முற்றுப்புள்ளியை தந்துவிட்டார் இறைவன். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரகுபதி, தெற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம். கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி ரகுபதி. பாரதிராஜ் கோயம்புத்தூரில் இருந்து காத்திருக்கிறார். பாரதிராஜா. ஹலோ 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 மேடம். வணக்கம் பாரதிராஜா. வணக்கம் மேடம். அவருக்காக ஒரு இரங்கல் கவிதைங்க. ஹலோ, நீங்க பேசலாம், தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அவர் இந்துவாக வாழ்ந்திருந்தால் அவருக்காக கற்பூரங்கள் மட்டும் கரைந்திருக்கும். அவர் இஸ்லாமியராய் வாழ்ந்திருந்தால் அவருக்காக தொழுகைகள் மட்டும் நடந்திருக்கும்.
அவர் கிறிஸ்துவராய் வாழ்ந்திருந்தால் அவருக்காக மெழுகுவர்த்திகள் மட்டும் உருகி இருக்கும். அவர் மனிதராய் வாழ்ந்ததால் அவரின் மாரடைப்புக்காக இந்த தேசமே மார்பிலே கை வைக்கிறது, கண்ணிலே நீர் வைக்கிறது. கனவுகள் காணச் சொன்ன தலைவனே, இனி எங்களின் எந்த கனவிலும் காண முடியாது உன்னை போன்ற தலைவனே. வருத்தத்துடன் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. அவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சகாதேவன் தேனியிலிருந்து காத்திருக்கிறார். சகாதேவன் வணக்கம். அம்மா வணக்கம். நான் சகாதேவன் பேசுறேம்மா. சகாதேவன் வணக்கம். அவரை பத்தி ஒரு கவிதை, அப்துல் கலாம் சின்ன கவிதை. கடற்கரையில் பிறந்தார், மலையில் மறைந்தார், கரையில் உறைந்தார், மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்தார். அவர் இளைஞர்களின் உந்து சக்தி, அனைவருக்கும் ஆசான், எல்லாத்துக்கும் வழிகாட்டி. அவர் மிஞ்சினருக்கு ஆள் இல்லை, அவர் மாதிரி இன்னொருத்தர் பிறக்க போறதும் இல்லை. அதனால அவருடைய இந்தியா முழுவதும் அஞ்சலி செலுத்துறதுல நானும் ஒரு பெருமையோட சொல்லிக்கிறேம்மா. இந்த சகாதேவன், அப்துல் கலாம் அவர்களின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து கவிதை பதிவு செய்திருக்கீங்க, நன்றி. கலாம் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மணிகண்டன் என்ற நேயர் பழனியிலிருந்து காத்திருக்கிறார். மணிகண்டன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மணிகண்டன். கனத்த இதயத்தோடு பழனியிலிருந்து மணிகண்டன் பேசுறேங்க. ஹலோ, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் மணிகண்டன். அதாவதுங்கம்மா, இன்னொரு விவேகானந்தரை இழந்து இந்த நாடு தவிக்கிறதுங்க. அது போல ஐயாவுக்கு எல்லாரும் நன்றி கடன் செய்யறதா இருந்தா இளைஞர்களும் மாணவர்களும் அவர் சொன்ன கனவு கண்டு இந்த இந்தியாவுக்கு ஒரு துறையிலையும் லஞ்ச லாவணி மற்ற எல்லாத்துலயும் வளர்ச்சி கண்டு வல்லரசாக்கணுங்க. அப்பனாத்தான் அவரோட கனவு படிச்ச மாதிரி அவருக்கு நம்ம கைமாறு செய்யற மாதிரிங்க. அவரோட ஆன்மா சாந்தி அடைய எல்லாரும் பிரார்த்திப்போமுங்க. வாய்ப்புள்ள தம்பிக்கு புதிய தலைமுறைக்கு நன்றி, வணக்கமுங்க. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. தற்போது சுப்பராமன் என்ற நேயர் கலாம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பராமன் வணக்கம். வணக்கம். நான் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற இயல்பியல் பேராசிரியர். அவர் அப்துல் கலாம் அவர்கள் எங்களோட பணியாற்றுகிற போது நான் பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குநராகவும் இருந்தேன். சிறப்பான செய்தி என்னன்னா, அவருக்கு திருக்குறள் மேல ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவர் குடியரசுத் தலைவர் ஆன பிறகு அப்போதைய துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்களிடம் திருக்குறளுக்கு ஒரு பன்னாட்டு கருத்தரங்கு அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை அண்ணா பல்கலைக்கழகம் செய்யணும்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. அந்த கோரிக்கை இயக்குநராக இருந்த என்னிடம் சொல்லப்பட்டது. நானும் என் நண்பர்கள் இருவரும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், மயிலுக்கு திருவள்ளுவர் சங்கம் இதெல்லாம் சேர்ந்து முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருந்து 4 நாட்கள் மிகச் சிறப்பாக 10 துணைவேந்தர்கள், அப்போது இருந்த துணைவேந்தர்கள், அதற்கு முன்னால் இருந்த துணைவேந்தர்கள் எல்லோருமாக மிக சிறப்பாக 4 நாட்கள் நடத்தி அதனுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். அங்கே நாங்கள் ரெசல்யூஷன் சொல்வார்கள், தீர்மானங்களாக தேசிய நூலாக திருக்குறள் வர வேண்டும் என்று விரும்பி அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தோம். இதை அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப செய்ததிலே நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். மிகவும் எனக்கு இப்ப கண்கள் படிக்கின்றன. ஒரு மிகச் சிறந்த மனிதர், அவருடைய நிலை உயர்ந்த நிலை, மிகச்சிறந்த அறிவாளர். ஆனாலும் கூட எல்லோரையும் மதிக்கின்ற ஒருவர். நான் வெண்பாவிலே மொழியியல் என்ற ஒரு நூல் எழுதி அவருக்கு அனுப்பியவுடன் அதனுடைய திறனாய்வை 6 நாட்களுக்கு அவர் குடியரசுத் தலைவராக இருந்த போது அனுப்பினார் என்றால் தமிழில் அவருக்குள்ள ஈடுபாடு, சக மனிதர்களையும் சக கலைஞர்களையும் மதிக்கின்ற ஒரு பண்பு மறக்க முடியாது. எளிமையின் வடிவம் அவர் இந்த நாட்டிற்கு கிடைத்த ஒரு வரம். அந்த வரத்தை நாம் இழந்து துடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அவர் எளிடம் சில கருத்துக்களை கேட்டிருக்கிறார். அப்படி எழுதும்போது என் கூலி இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்த அந்த மனிதர் மறைந்தது என் போன்ற அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி அவருடன் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்த பேராசிரியர்களுக்கு பெரும் இழப்பாக தோன்றுகிறது என்பதை
எனக்கு இதை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். இப்ப உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. அடுத்ததாக நாகூரிலிருந்து சித்திக் என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். சித்திக் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் நாகூர்ல இருந்து சித்திக் பேசுறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் சித்திக். ஐயா அவர்கள் இஸ்லாமியனாக பிறந்து ஒரு இந்தியனாக அனைத்து இந்திய மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மகாத்மாவாக பிறந்து மறைந்திருக்கிறார்கள். எங்களுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை மறைந்த பிறகு ஒரு உலகம் வாழ்க்கை இருக்கின்றது. அந்த உலகத்தில் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். அதோடு அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நாகூரிலிருந்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சித்திக்.